ஓம் நமோ குருதேவாய சச்சிதானந்தரூபிணே நிஷ்பிரபஞ்சாய சாந்தாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகோர்முகோ. அன்னையும் அவரது மகனும் என்ற தலைப்பில் சென்ற வாரம் நாம் சாரதானந்த மகராஜை பற்றி பார்த்தோம். இந்த முறை நாம் பார்க்க இருப்பது அன்னையும் அவரது மகனான சுவாமி பிரம்மானந்த மகராஜை பற்றி காண இருக்கின்றோம். மகராஜ் அவர்கள் அன்னையிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தார். முதலில் அன்னையை விட குருதேவரிடம் மகராஜின் உறவு மிகவும் அதிகமாக இருந்தது. எப்படியெனில் குருதேவர் ஒரு இறைக்காட்சியின் மூலம் பிரம்மானந்த மகராஜை தன் சொந்த மகனாக கண்டார். எப்படி என்றால், ஒருமுறை அன்னை காளிதேவி குருதேவர் முன் தோன்றி ஒரு சிறுவனை காட்டி இது உன்னுடைய மகன் என்று கூறுகின்றார். அதற்கு குருதேவர் எனக்கு ஒரு மகன் இருக்க முடியுமா என்று அன்னையிடம் கேட்டார். அதற்கு அன்னை, இந்த சிறுவன் உன்னுடைய உலகியல் ரீதியான மகன் அல்ல, உனது ஆன்மீக மகன் என்று கூறினார். பிறகு சுவாமி பிரம்மானந்த மகராஜ் குருதேவரிடம் முதலில் வந்தபோது தாம் கண்ட காட்சியில் இந்த சிறுவனே தனது ஆன்மீக மகன் என்பதை அறிந்து கொண்டார். சுவாமி பிரம்மானந்த மகராஜின் இயற்பெயர் ராக்கால் சந்திரகோஸ். அவர் 1863 ஜனவரி 21 அன்று பிறந்தார். அவருக்கு ராக்கால் என்று பெயர் சூட்டினர். ராக்கால் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய தோழன் என்று பொருள். குருதேவர் ஒரு காட்சியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோழராக ராக்காலை கண்டார். சிறு வயதிலிருந்தே ராக்கால் மிகவும் பக்தி நிறைந்த சிறுவனாக இருந்தார். ராக்காலும் நரேந்திரனும் சிறு வயது முதலே தோழர்களாக இருந்தனர். ராக்கால் மகராஜ் தட்சிணேஸ்வரத்திற்கு செல்ல துவங்கிய போது குருதேவரின் அன்பு அவரை மிகவும் எழுந்தது. ராக்கால் குருதேவரிடம் ஈடு இணையற்ற அன்பையும் குருவின் ஆன்மீக வழிகாட்டுதலையும் பெற்றார். ஒரு நாள் குருதேவர் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் ஞானமும் திறமையும் ராக்காலிடம் உள்ளது என்றார். அதன் அர்த்தத்தை நரேந்திரர் புரிந்து கொண்டார். தன் இளம் சீடர்களிடம் சுவாமிஜி கூறினார், நாம் இனிமேல் ராக்காலை ராஜா என்று அழைப்போம் என்று கூறினார். அனைவரும் அன்று முதல் சுவாமி பிரம்மானந்த மகராஜை ராஜா என்று அழைத்தனர். ராஜா மகராஜ் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக பணியாற்றினார். அன்னை சாரதா தேவிக்கும் சுவாமி பிரம்மானந்த மகராஜுக்கும் இடையே ஆழ்ந்த பக்தி நிறைந்த தெய்வீகமான தாய் மகன் உறவு இருந்தது. அன்னை சாரதா தேவியை ஆதிபராசக்தியாக கண்டார் மகராஜ். மகராஜ் அன்னையை உலகில் நடமாடும் தேவியாக பல முறை கண்டுள்ளார். அன்னையும் மகராஜை ஞானம் பெற்ற ஆன்மாகவும் தனது ஆன்மீக பிள்ளைகளில் ஒருவனாகவும் கருதினார். மகராஜின் நிர்வாகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அன்னை. அன்னை ஒரு முறை மந்திர தீட்சை பற்றி கூறுகின்றார். குருவின் ஆற்றல் அவர் அளிக்கின்ற மந்திரத்தின் மூலம் சீடனுக்குள் பாய்கிறது. அதேபோல் சீடனின் பாவங்களை குரு தன்னிடம் ஏற்கின்றார். அதன் பயனாக குரு நோய்களால் பாதிக்கப்படுகின்றார். குருவாக இருப்பது மிக மிக கடினம். பாவங்களுக்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அதேபோல் நல்ல சீடனால் குரு இடம் பெறவும் செய்கின்றார். சிலர் வேகமாக முன்னேறுகிறார்கள், சிலர் மெதுவாக முன்னேறுகின்றனர். ஏனென்றால் அவரவர் முன்வினை பயனால் அது நடக்கிறது. அதனால் ராக்கால் தீட்சை அளிக்க தயங்குகின்றான். அவன் என்னிடம், அம்மா, தீட்சை அளித்த மறுகணமே எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. மந்திர தீட்சை என்றாலே என் உடல் தகிக்க துவங்கி விடுகிறது என்று கூறினான். இதனால் சுவாமி பிரம்மானந்த மகராஜ் அவ்வளவு எளிதாக யாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டார். மிக பலரை அன்னையிடம் அனுப்பிவிடுவார். அன்னையை பொறுத்தவரையில் அவரின் எல்லையற்ற தாய் பாசமும் கருணையும் தீட்சை தருவதால் உடலுக்கு ஏற்படும் துன்பங்களை மறக்க செய்தன. அன்னையின் இந்த குணத்தை கண்ட சுவாமி பிரேமானந்த மகராஜ் கூறுகின்றார், எங்களால் விழுங்க முடியாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் அன்னிடம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அவரோ எல்லோருக்கும் அடைக்கலம் தந்து அனைவருடைய பாவங்களையும் ஏற்று அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுகிறார். அன்னை தென்னகம் சென்று வேலூர் மடம் திரும்பும் போது துறவிகளும் பிரம்மச்சாரிகளும் பக்தர்களும் மிக சிறப்பான ஒரு வரவேற்பை அன்னைக்கு அளித்தனர். அன்னை வெள்ளை வெளியேறின்ற
ஆடையை உடல் முழுவதும் பூர்த்தியபடி நிதானமாக அடிமேல் அடி வைத்து உயிர் பெற்ற தெய்வம் போல் மடத்தின் வாசலில் இருந்து குருதேவரின் கோயிலுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். சிஷ்யைகளும் பக்தைகளும் இரு புறங்களிலும் நின்று கொண்டு இனிமையான குரலில் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்தபடி வந்தனர். பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. இனிமையான பாடல்கள் பாடியவாறே சிலர் அன்னையை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். கோயிலின் அருகே அன்னை வந்ததும் சுவாமி பிரம்மானந்த மகராஜ் அவரை கண்ட ஆனந்தத்தில் தன் புற உலக நினைவை இழந்து சமாதியில் மூழ்கினார். நெடுநேரம் கழிந்த பிறகு அன்னை கூறிய சில மந்திரங்கள் அவர் காதில் ஓதப்பட்ட பின்பே அவருக்கு புற உலக நினைவு திரும்பியது. அன்னை காசிக்கு தீர்த்த யாத்திரை சென்றபோது சுவாமி பிரம்மானந்த மகராஜும் அவருடன் சென்றிருந்தார். சாராநாத்தில் இருந்து காசி திரும்பும் வழியில் ஒரு பெரிய விபத்தில் இருந்து அன்னை தப்பினார். எப்படி என்றால், அன்னையுடன் சென்றிருந்த பிரம்மானந்த மகராஜ் அங்கிருந்து கிளம்பும்போது அன்னை ஏறி வந்த வண்டியில் அவர் ஏறிக்கொண்டு அன்னை தாம் ஏறி வந்த வண்டியில் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். வண்டி புறப்பட்டது. சிறிது நேரத்தில் பிரம்மானந்த மகராஜ் அமர்ந்திருந்த வண்டியின் கட்டப்பட்டிருந்த குதிரை வெறிப்பிடித்தார் போல் ஓடி ஒரு இடத்தில் மோதியது. அதனால் வண்டி உடைந்து மகராஜிற்கும் காயம் ஏற்பட்டது. இதை பற்றி அன்னை கூறுகின்றார், நான் விபத்தில் சிக்கியிருக்க வேண்டும். ஆனால் ராக்கால் முன்னதாகவே அதை உணர்ந்து என்னை வண்டியில் ஏற தடுத்து விட்டான் என்று மிகவும் வேதனையுடன் கூறினார். மகராஜ் அவர்கள் அன்னையின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் 1912 வாரணாசி வந்தபோது மகராஜ் அங்கிருந்தார். அவர் தினமும் காலையில் சென்று அன்னையை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சில சமயங்களில் அன்னை தங்கியிருந்த மாடிக்கு கூட செல்லாமல் கீழிருந்தே தனது வணக்கத்தை செலுத்திவிட்டு திரும்புவார் மகராஜ். ஒரு நாள் கோலாப்மா சுவாமிகளிடம் பூஜைகளின் ஆரம்பத்தில் ஏன் தேவி பூஜை செய்யப்படுகிறது என்று அன்னை கேட்கின்றார் என்று கூறினார். அதற்கு மகராஜ், பிரம்ம ஞானத்தின் திறவுகோல் தேவியிடம்தான் உள்ளது. கருணை கூர்ந்து அவள் கதவை திறக்காவிட்டால் யாரும் அந்த பிரம்மத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது என்பதால் தான் என்று பதில் சொன்னார். பிறகு அவர் ஒரு வங்காள மொழி பாடலை பாடினார். அது शंकरी चरणे मन मग्नवये रावुरे तुमि मग्नवये रावुरे सब जंद्रनाय रावुरे. அதாவது, அன்னை துர்காதேவியின் திருவடிகளில் மனதை நிலைநிறுத்தி பிறவிப்பிணியை அகற்றி ஆனந்தத்தை தேடு என்பது அதன் அர்த்தம். இந்த பாடலை பாடிக்கொண்டே மகராஜ் நடனமாட தொடங்கினார். பிறகு ஆழ்ந்த சமாதியில் மூழ்கிவிட்டார். அன்னை மாடியிலிருந்து இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார். அன்னையை பார்த்த மறுகணமே மகராஜ் தன்னிலையை மறந்து சமாதியில் மூழ்கினார். எனவேதான் அன்னையை மகராஜ் பிரம்மமயி என்று போற்றினார். மகராஜ் அவ்வப்போது அன்னையை பார்த்தவுடன் மிக உயர்ந்த சமாதி நிலைக்கு சென்று விடுவார். அப்பொழுது மகராஜ் ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் முதல் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அப்பொழுது மடத்தில் துர்கா பூஜை நடந்து கொண்டிருந்தது. அன்னை அஷ்டமி நாளன்று மடத்திற்கு வந்திருந்தார். சுவாமி பிரம்மானந்த மகராஜ் 108 தாமரை மலர்களால் அம்மாவின் சரணங்களை அர்ச்சித்தார். வேலூர் மடத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் அன்னை பங்கேற்பதை மகராஜ் மிகவும் விரும்பினார். அதனால் மிகவும் ஆனந்தமும் அடைந்தார். அன்னை மடத்திற்கு வந்தால் மகராஜ் மட்டுமல்ல, அங்குள்ள அனைவரும் மிகுந்த ஆனந்தத்தில் திளைத்தனர். ஒரு நாள் அன்னை குருதேவ ஜெயந்தி விழாவின் போது மடத்திற்கு வந்திருந்தார். அப்போது மகராஜ் வாசலின் அருகே நின்று கொண்டு அம்மா வரும்போது மகாமாயிக்கு ஜெய், மகாமாயிக்கு ஜெய் என்ற கோஷம் எழுப்பிக் கொண்டே அன்னையை மடத்தின் உள்ளே அழைத்துச் சென்றார். துறவிகள், பிரம்மச்சாரிகள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே என்ற சோத்திரம் பாட மகராஜ் அன்னைக்கு தீபாராதனை செய்தார். பிறகு அன்னையின் சரணங்களில் புஷ்பாஞ்சலி செய்து நமஸ்கரித்தார். அங்கே பாபுராம் மகராஜ், சரத் மகராஜ் மற்றும் குருதேவரின் மற்ற துறவி சீடர்கள் அனைவரும் இருந்தனர். இன்று குருதேவர் பிறந்த நாள் மற்றும் அன்னை மடத்திற்கு வந்ததால் சுவாமி பிரம்மானந்த மகராஜின் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஓடி ஓடி அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் சேர்ந்து காளி கீர்த்தன், அதாவது காளி தேவியின் பாடல்களை பாட ஆரம்பித்தனர். மகராஜ் தன்னை மறந்து நடனமாடத் தொடங்கினார்.
சிறிது நேரத்திற்கு பிறகு தனது சுய நிலைவை இழந்தார். பாடல்கள் முடிந்த பிறகு மகாராஜ் அதே நிலையில் இருந்தார். பாபுராவ் மகாராஜ் மற்றும் சில துறவிகள் மகாராஜை அவரது அறைக்கு அழைத்துச் சென்றனர். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரை புற உலக நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இந்த செய்தி அன்னையின் காதுகளுக்கு சென்றது. அன்னையே மகாராஜிற்காக சிறிது பிரசாதத்தை தன் கைகளால் அனுப்பி வைத்தார். அதை மற்ற துறவிகள் மகாராஜிற்கு உண்ணுவதற்கு முயற்சி செய்தனர். அதுவும் முடியவில்லை. பிறகு அன்னையே மகாராஜின் அறைக்கு வந்து மகாராஜின் உடலின் கை வைத்து, "ஓ ராக்காள், பிரசாதம் அனுப்பியுள்ளேன், சாப்பிடு" என்று கூறினார். அன்னையின் இந்த ஸ்பர்ஷத்தினால் மகாராஜ் புற உலக நினைவை பெற்றார். அவர், "சரி அம்மா, சாப்பிடுகின்றேன்" என்று பதிலளித்தார். பிறகு அன்னைக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். அம்மாவும் மகனின் தலையில் தனது 2 கைகளையும் வைத்து ஆசீர்வாதம் செய்தார். அம்மா சென்ற பிறகு மகாராஜ் அவரின் பிரசாதத்தை மிகவும் ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொண்டார். சுவாமி பிரம்மானந்த மகாராஜும் சுவாமிஜி மாதிரியே அன்னையின் அனுமதியின்றி எந்த ஒரு காரியத்தையும் துவங்க மாட்டார். துறவி சீடர்கள் அனைவரும் அன்னையை ஜெகன்னினியாக போற்றினர். அன்னையை நேருக்கு நேர் பார்த்தாலே சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் மிக உயர்ந்த சமாதி நிலைக்கு சென்று விடுவார். ஒரு முறை சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அன்னையை காண உத்போதன் வீட்டிற்கு சென்றிருந்தார். அன்னையை கண்டவுடன் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பிறகு அன்னையிடம், "அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். அதற்கு ஒரு மகனிடம் கூறுவதைப் போல அன்னையும், "மகனே, என்னுடைய கால்கள் மிகவும் வலிக்கிறது, அதனால் நான் மிகவும் வேதனைப்படுகின்றேன்" என்றார். உடனே மகாராஜ் ஒரு மகனை வேதனை அடைவது போல அன்னையிடம் ஆறுதல் கூறுவது போல அவர் கூறினார், "அம்மா, எனக்கு ஹோமியோபதி மருந்தை பற்றி தெரியும். அதை சாப்பிட்டால் உங்களுடைய இந்த வலி குறைந்துவிடும். நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கின்றேன்" என்று கூறி அங்கிருந்து கிளம்பினார். மற்றொரு முறை அன்னையும் அவரது மகனான சுவாமி பிரம்மானந்த மகாராஜும் கல்கத்தா ஸ்டேஷனில் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் ஒரிசாவில் உள்ள புவனேஸ்வர மடத்திற்கு செல்வதாக இருந்தது. அன்னை ஜெயராம்பாடிக்கு செல்வதாக இருந்தது. இதை அறிந்த மகாராஜ் அன்னையின் ரயில் நின்ற இடத்திற்கு சென்றார். அன்னை ரயில் பெட்டியின் உள்ளே அமர்ந்திருந்தார். இதை அறிந்த மகாராஜும் எவ்வளவு அழுக்கு தூசி என்று பார்க்காமலேயே அன்னை உள்ள ரயில் பெட்டியின் வெளியிலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பிறகு உள்ளே சென்று அன்னையிடம், "அம்மா, நான் புவனேஸ்வரம் செல்கின்றேன், என்னை ஆசீர்வதியுங்கள்" என்றார். உடனே அன்னையும், "மகனே, கவனமாக செல். அங்கே மலேரியா நோய் பரவுகிறது என்று அறிந்தேன். தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து குடி" என்றார். மகாராஜும் "சரி அம்மா" என்று அன்னையின் ஆசிகளை பெற்று அங்கிருந்து சென்றார். மகாராஜ் அப்பொழுது புவனேஸ்வர் மட்டில் இருந்தார். அன்று அவர் மிகவும் கம்பீரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு சேவை செய்யும் மகாராஜ் அவரிடம் வந்து, "மகாராஜ், சாப்பிடுவதற்கு ஏதேனும் கொண்டு வரவா?" என்று கேட்டார். ஆனால் மகாராஜிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அவர் அன்று யாரிடமும் பேசவில்லை. அடுத்த நாள் மகாராஜ் அவருடைய செயல்களை செய்யாமல் இந்த பக்கம் அந்த பக்கமாக நடந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சுவாமி சாரதானந்த மகாராஜிடம் ஒரு கடிதம் வந்தது. அதில் அன்னை தனது உடலை உகுத்துவிட்டார் என்ற செய்தி வந்திருந்தது. அதை படித்த கணமே மகாராஜ் மிகவும் துக்கமும் வேதனையும் அடைந்தார். அவரை அடைந்த வேதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவர் அன்று முதல் 12 நாட்கள் துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக பத்திய உணவு உண்டார் மற்றும் காலில் செருப்பு அணியவில்லை. மகாராஜ் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் என்று உறுதியாக நம்பினார். அன்னை ஒரு சாதாரண பெண்ணைப் போல் தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தார். அவரை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எங்களுக்கு அன்னையின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால் நாங்கள் அவரை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் மகாராஜ். அன்னை சமாதியடைந்த பொழுது மகாராஜ் கூறுகின்றார், "இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு மலையின் அடைக்கலத்தில் இருந்தோம்" என்று கூறுகின்றார். அன்னையை பற்றி மகாராஜ் பக்தர்களுக்கு வழங்கிய முக்கிய அறிவுரை, அன்னையிடம் தங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். அவர் நல்லோர் தீயோர் என்று அனைவருக்கும் அன்னையாவார். அவரின் நித்தியமான தன்னலமற்ற கருணையை
நமது புகலிடம் என்று கூறுகின்றார். ராமகிருஷ்ண சத்வபோத் ஏன புத்திரவான் பௌம மண்டலே பிரம்மானந்தம் நமாமி துவாம் ராக்கால தலநாயகம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் யாருடைய வருகையால் தந்தை நிலையினை பெற்றாரோ, கோபாலர்களின் நாயகனாக திகழ்ந்த அந்த பிரம்மானந்த சுவாமிகளை நமஸ்கரிக்கின்றேன். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், கரங்களில் வளையல் தங்கும் கருப்பினு கரசி, பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஜெய் மா.